தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. என்டிடிவிக்கு விஜய் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அப்படின்ற செய்தி. ஆனா என்ன பேசியிருக்காரு அப்படின்னு அவர் பேசி வெளியே வரல. அவர் பேசுனதாக அந்த ஊடகம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ எப்படி பாக்குறீங்க? முதல்ல என்டிடிவிக்கு ஒரு பேட்டி விஜய். இதே என்டிடிவி கடந்த காலங்களில் கமலஹாசனை பேட்டி எடுப்பாங்க, சீமான பேட்டி எடுக்க மாட்டாங்க. ஸோ கடந்த காலத்தில் அவங்க பண்ணதாவது ஒரு நியாயம். இவரும் அங்கீகரிக்கப்படலை, கமலஹாசன் அங்கீகரிக்கப்படலை. கமலஹாசன் ஒரு பெரிய ஸ்டார், சின்ன வயசுலே எல்லா வீடுகளுக்குள்ளும் நுழைஞ்சிட்டாரு. வீட்டுக்கு ஒரு ஓட்டு அவருக்கு இருந்தது. அது அபிமானம் தான், ஓட்டா மாறலை. அது வேற. மயிலாப்பூர்லேயும் டி நகர்ல இருந்த வீட்டுக்கு இருந்த ஒரு ஓட்டெல்லாம் ஓட்டா 15 ஓட்டு எடுத்தாரு. டி நகர்ல 15%, மயிலாப்பூர்ல எடுத்தாரு. வீட்டுக்கு ஒரு ஓட்டு அவருக்கு முதுகுளத்தூர்லையும் உசிலம்பட்டியிலையும் ஆண்டிப்பட்டியிலையும் மேலூர்ல இருந்து அது ஓட்டா மாறல. மொத்தமே ஒரு ஓட்டு தான் இந்த தொகுதிக்குள்ள. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருந்தும் ஒரு விழுக்காடு ஓட்டு தான் வந்தது. ஓகே, அவர் அன்னைக்கு எடுத்து வச்சது ஒரு வகையில பாப்புலாரிட்டி வைஸ் சீமான் ஒரு சாதாரண வாக்கு வீதத்தில் தான் இருந்தாருன்னு சொல்லும்போது சீமானை புறக்கணிச்சு கமலஹாசன் அவங்க முன்னெடுத்து அவங்க என்டிடிவி பேட்டி எடுத்து இதே விஜய்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கமலஹாசன் கொடுத்தது கூட நியாயம். ஆனா இன்னைக்கு 8 விழுக்காடு வாக்கு மக்களவை தேர்தலிலே அதே என்டிடிவி 1000 கருத்து கணிப்பு போடுறான். அந்த கருத்து கணிப்பு படியே பகுஜன் சமாஜ் பார்ட்டி ராகுலுக்கும் மோடிக்கும் இடையில அடி வாங்கும் போது, ஐஎன்எல்டி ராகுலுக்கும் மோடிக்கும் இடையில அடி வாங்கும் போது, ஆம் ஆத்மி பஞ்சாப்ல ராகுலுக்கும் மோடிக்கு இடையில அடி வாங்கும் போது, அகாலிடல் ராகுலுக்கும் மோடிக்கும் இடையில அடி வாங்கும் போது, பிஆர்எஸ் தெலுங்கானாவில் ராகுலுக்கும் மோடிக்கும் அடி வாங்கும் போது, 5 முதலமைச்சர்களை கொண்டிருந்த கட்சிகள் மக்களவையில ராகுலா மோடியாங்கிறதுல சமத்தை அடி வாங்கி நொறுங்கும் போது தமிழ் மண்ணில் 3.8 எடுத்த நாம் தமிழர் 8.2 வாக்கு எடுத்திருக்காங்க. இதைத்தான் துக்ளக்கியா எழுதலன்னு கேட்கிறேன், இதைத்தான் தினத்தந்தியா எழுதலன்னு கேட்கிறேன், இதைத்தான் தினமலரியா எழுதலன்னு கேட்கிறேன், இதைத்தான் ஆர்கேயா பேசலன்னு கேட்கிறேன், ஷியாமண்ணையா பேசலன்னு கேட்கிறேன். இது நடந்த ஒரு விஷயம். அப்ப இந்த அளவுக்கு ஒரு சாதனையை இந்திய மண்ணில் ராகுலையும் மோடியும் மீறி மாயாவதியால முடியாததை, சந்திரசேகரால முடியாததை, சௌத்தாலாவால முடியாததை, அரவிந்த் கெஜ்ரிவாலால முடியாததை, அகாலிடல் பாதலால முடியாததை, ஜூனியர் பாதலால முடியாததை சீமான் சாதிச்சிருக்கிறார். இவர் எப்படி சாதிச்சாருன்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட பேசுறாரு. அப்ப நீ ஒரு ஆல் இண்டியா பத்திரிகை நடத்துறவன், பத்திரிகைக்குள்ள பிறமொழியாளன் மட்டுமே இருக்கிறான், தமிழ அல்லாதவனே இங்க இருக்கான், தமிழை எவனுமே இல்லைங்கிற சூழ்நிலையில இந்த சீமான வச்சு நீ பேட்டி எடுக்கல. இது எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை. இது கூட பரவாயில்ல, நீ ஒரு கருத்து கணிப்பு நடத்துற, லிஸ்ட் ஆஃப் பார்ட்டி போடுற, அதுல விஷ்ணுபுரம் சந்திரசேகரன் காமராஜ் காங்கிரஸ் கேரளா அது கூட இந்திய லிஸ்டுக்குள்ள இருக்கிற அதர்ஸ் லிஸ்ட்ல அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி நீ போட மாட்டேங்கிற. எவ்வளவுக்குள்ள உனக்கு மொழி ரீதியான வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் சீமான் மேல இருக்குது. மொழி ரீதியான காழ்ப்புணர்ச்சி இருக்குன்றீங்களா? ஏதோ ஒரு வன்மம் காழ்ப்புணர்ச்சி இருக்கு. அல்லது அவன் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி விசுவாசியா இருப்பான், வேலுப்பிள்ளை பிரபாகரனை சீமான் தூக்கி பிடிக்கிறது பிடிக்காம இருக்கலாம். ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ நியாயப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை லிஸ்ட்ல கூட கொண்டு வராம வச்சீங்கன்னா அது எப்படி நியாயம்? சீமான கான்கிளேவ்ல வைக்காதது எந்த வகையில நியாயம்? அலை சீமான நீ பயப்படுறியா? அங்கீகரிச்சாச்சுல, தமிழை அவனை அங்கீகரிச்சுட்டான்ல. பார்லிமெண்ட்லே மற்ற 5 முதலமைச்சரை கொண்ட கட்சி செய்யாத சாதனையை சீமான் செய்துட்டாருன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட மோடி பேசுறாரு. அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது உனக்கு தெரியாதா? விஜய் வீட்டுல போயிட்டு எடுக்கிறாங்க. விஜய் அந்த கான்க்ளேவுக்கு வரவே இல்லை. அவர் வீட்டுல போயிட்டு என்டிடிவி எடுக்கிறாங்க. ஆனா சீமான் அவர்களை அந்த என்டிடிவி அந்த கான்க்ளேவுக்கு விட்டு ஒரு 10 நிமிஷம் பேச ஒரு தரமாட்டாங்க, ஒரு வாய்ப்பு தரமாட்டாங்க அப்படின்னா, சோ இது எப்படி புரிஞ்சு ஊடகங்களுடைய நிலை என்ன அப்படின்றத? கண்டிப்பா இது ரொம்ப மோசமான நிலைமை. சீமானை கண்டு அச்சப்படுறாங்க. ஊடகத்திலும் மோசடி பேர்வழிகளும் அல்லது உண்மையை மறைக்கக்கூடிய டிஸ்ஆனஸ்ட் பீப்புளும் தான் நிறைய இருக்கிறான். நான் என் சகோதரர்கள் தான், நண்பர்கள் தான். நீ அவர்களை கூட நான் சொல்றேன், நீ ப்ரிடிக்ட் பண்ணு, சர்வே போடு, அது உன் உரிமை. ஜேபிசி ஸ்ரீராம சுட்டி காட்டி கேட்கிறேன், ரங்கராஜ் பாண்டிய சுட்டி காட்டி கேட்கிறேன். நான் நியாயத்தை தான் கேட்கிறேன், அவங்களை குறை சொல்லல, தனிநபர் தாக்குதல் பண்ணல, சகோதரர்கள் தான் சொல்றேன், எல்லாரையுமே சொல்றேன், ஷியாமணனையும் சொல்றேன். நாளைக்கு இப்படி வரும்னு நீங்க சொல்றீங்க, இந்தியா டுடே மணியை கேட்கிறேன், நாளைக்கு நீங்க இப்படி வரும்னு சொல்லுங்க, அது உங்க உரிமை. அது சீமானுக்கு இவ்வளவுதான் வரும்னு நீங்க குறை மதிப்பீடோ நிறை மதிப்பீடோ என்ன மதிப்பீடும் பண்ணுங்க. ஆனா சீமான் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் போது 1.1 விழுக்காடு வாக்கெடுத்தவர் இன்னைக்கு 8.2 விழுக்காடு வாக்கெடுத்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாததும்
டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாததும், அவர் சமூக நீதியை சூறையாடக்கூடிய தன்மையிலும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் இந்த 8.2 வந்திருக்காருங்க. உண்மையை நீங்க ஒத்துக்கணும். குறிப்பா ரங்கராஜ் பாண்டே சாணக்கியாவில் இது பற்றி ஒரு வீடியோ போடும். நீ நேர்மை நாணயமானவனா இருந்தா, அது இல்லைன்னா எனக்கு நேர்மை கிடையாது, நாணயமே கிடையாது, பொழப்பு தான் முக்கியம்னே, என்னை விட்டுருங்கன்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன், உன்னை பற்றி பேச மாட்டேன். அப்ப நீ நாளைக்கு நீ சொல்றது என்னவும் சொல்லலாம், அதுவா உரிமை. நேத்து நடந்த விஷயத்த நீங்க மறைச்சு பேசுறது தப்பு. அதே மாதிரி கமலஹாசன் சீமான்ல NDTV கமலஹாசனை அழைச்சதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், தவறு நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். ஆனா அங்கீகரிக்கப்பட்ட சீமான அழைக்காம நீங்க விஜய்க்கு வீட்டுல போய் பேசுறது NDTVக்கு தரமும், உனக்கு பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய சீமான ஒரு பிரபாகரனோட ஒரு ஆளாட்டு பார்த்து சீமானுக்கு பப்ளிசிட்டி கிடைக்க கூடாது, வெளிச்சத்துக்கு வரக்கூடாது, NDTVயால சீமானுக்கு கொள்கைகள் மக்கள் மத்தியில சேரக்கூடாது நீ நினைக்கிற. அதே வேளையில பெரியாரை முன்னிலைப்படுத்தக்கூடிய விஜய்க்கு நீ பப்ளிசிட்டி இருக்குது, விஜய்க்கு கேரளா ஆந்திராவில் சினிமா இருக்கு, அதெல்லாம் வச்சு ஒரு நோக்கத்துல விஜய் வீட்டுக்குள்ளே போய் ஒன்னையே திறந்தாழ்த்திக்கிட்டு NDTV போற. இதுல நீ ஒன்மத்தையும் காட்பணிச்சும் பிறமொழியாளனா காட்டுற, அதுல உன்னை திறந்தாழ்த்திக்கிட்டு விஜய்கிட்ட போற. பட் மக்கள், தமிழக மக்கள், நீ தூக்கி பிடிச்ச கமலஹாசனுக்கு நிலைமை என்ன, NDTV தூக்கி பிடிச்ச கமலஹாசனுக்கு நிலைமை இன்னைக்கு. நான் குறை சொல்ல வரல கமலஹாசனை, அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு ஸ்டெடியான ஒரு இது இருக்கு, ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க, ஒரு பிரச்சார பீரங்கி, வெஸ்டர்ன் பெல்ட்ல அவரோட வாக்குகளை செந்தில் பாலாஜி ஐடென்டிஃபை பண்ணி திமுக அணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பிரச்சார பீரங்கியா திமுக ஒரு பிளஸா இருக்கிறாரு. ஆனா தனித்த ஒரு சக்தியாட்டு சீமான் 8.2 இருக்கும் போது இந்தியா டுடே கான்க்ளேவ்ல வந்த கமலஹாசனுக்கு அரசியல் சக்தி இன்னைக்கு என்னன்னு தான் கேட்கிறேன். இதே நிலைமை தான் சீமான் விஜய் கம்பேரிசன்ல வரும். உண்மையிலே மக்கள் மத்தியில இருந்து மக்களுக்காக இருக்கக்கூடிய சீமான புறக்கணிச்சு தமிழக ஊடகங்கள், தினத்தந்தி, தினமலர், இந்தியா டுடே போன்றவங்க எல்லாம் நியாயத்துக்கு புறம்பாக அறத்தின்பால் நிற்காம அவங்க திட்டமிட்டு புறக்கணிப்பு இதுகளை பண்றாங்க. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வலைவலியில நம்ம பேசும் போதே இது பலருக்கும் தெரியும், இது உண்மைங்கிறதுனால எல்லாத்துக்கும் இது தெளிவாக சென்று அடையும். ஓகே, இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க NDTV அவருடைய வீட்டுல. அவர் நான் கிங் மேக்கரா இருக்க விரும்பல, நான் கிங்கா இருக்க தான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னதாக NDTV சொல்றாங்க. சோ என்ன சார், எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது அவர் விருப்பம், அது அவரோட இது, நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் தான் முதலமைச்சர் அவரை ஆசைப்படுறதா அவர் சொல்றாரு. ஓகே, இதுல எல்லாருமே காங்கிரஸ் கட்சி கூட சிதம்பரம் தன் மகனை விஜய் சிஎம்மா சொல்ல மாட்டாருங்கிற ஆசை இருக்குது. S.A. சந்திரசேகருக்கு பேட்டி நான் என்ன சொன்னேன்னா, அவரு தாவேக்காவே கிடையாது, விஜய்க்கு அப்பாங்கிறதுனால அதுல மரியாதை இல்லை, தாவேக்கானா விஜய், அடுத்து புஷி ஆனந்த் இதை சொன்னாதான் வேல்யூ உண்டு நான் சொன்னேன். பட் ஐயா சிதம்பரம் அவர் ஆசையை கூறுகிறாருன்னு சொல்லி காங்கிரஸுக்கு பார்கெனிங்க ஏத்துறாரு. அப்போ விஜய்க்கு காங்கிரஸ் கூட்டணி வேணும்னா நீங்க கார்த்திக் சிதம்பரத்தை சீஃப் மினிஸ்டரா சொன்னா 117 கார்த்திக் சிதம்பரம் சீஃப் மினிஸ்டர், 2 வருஷம் கார்த்திக் சிதம்பரத்துக்கு, 2.5 வருஷம் விஜய்க்குன்னு வரும். ஏன் சொல்றோம்னா, காங்கிரஸை நோக்கி நாக்க தொங்க விட்டுக்கிட்டு காங்கிரஸுக்காக ஆளா பறக்கிறது விஜய்க்கு அப்பா தான். விஜய்க்கு அப்பானாலும் கூட ஸ்ட்ரிக்டா தெளிவா அவருக்கு தாவேக்காவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். தாவேக்கா கூட்டங்களை உட்கார்ந்துருக்காரே தவிர புஷி ஆனந்த் சொன்னாதான் அங்க மரியாதை சொல்றேன். பட் நீங்க அத விஜய் மறுத்திருக்கணும். அது காங்கிரஸுக்கு ஆதரவா S.A. சந்திரசேகர் பேசுறது எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் பேசணும் அல்லது புஷி ஆனந்த் பேசணும்னு தான் சொல்லியிருக்கணும். காங்கிரஸுக்காக நீங்க ஆளா பறக்குறீங்க, நாக்கு தொங்க போட்டுட்டு அலையிறீங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சிதம்பரம் காங்கிரஸுக்கு பார்கெனிங் இருக்குன்னு விஜய சபார்டினேட் ஆட்டு கார்த்திக் சிதம்பரத்துக்கு வருவாராங்கிற எதிர்பார்ப்புல அவர் சொல்றாரு. நீங்க கிங்கா இருக்கிறீங்கன்னா 234 நாங்க போடுவேன், ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு ஓப்பனா ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். இப்போது ஆஃப் லைட் சொல்றீங்க. எனிவே விஜய் தன் இதை கிளாரிட்டி பண்ணிட்டாரு, சபார்டினேட்டா போக மாட்டேன், பிரின்சிபலா தான் பண்ணு சொல்லிட்டாரு. இதுவரை நீங்க ஏன் சொல்லல? எடப்பாடிக்கும் உங்களுக்கும் கூட்டணி 50-50 வரும்போது ஏன் சொல்லல? பப்ளிசிட்டி தேடினீங்க, அதுல இதுக்குதான் சினிமாவுக்கு பப்ளிசிட்டி தேடினீங்க. இன்னும் நீங்க சினிமா நடிப்பீங்க, என் கருத்து. கடைசி படங்கிறது பொய், இன்னும் நடிப்பீங்க. அப்ப உங்களுக்கு சினிமா பப்ளிசிட்டிக்காக ஒரு சினிமா ஹீரோவாக முதல்ல நான் கிங் தான், நான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தான் சொல்லியிருப்பீங்கன்னா அதிமுக விஜய் கூட்டணி எல்லாம் வந்திருக்காது. அப்ப அந்த பப்ளிசிட்டியை அல்பமா ஜானாரிசாமிக்கு 10 கோடி கொடுத்து தேடிட்டு இருந்தீங்க. இப்ப கிளாரிட்டி பண்றீங்க. எனிவே ஐ வெல்கம் விஜய் ஸ்டாண்ட், கிளியரா வராரு, நான் சிஎம் கேண்டிடேட்ங்கிறது தெளிவா வராரு, பாராட்டுக்குரியது. ஓகே.
இப்போ அவர் சொல்ற மாதிரி கிங்கா உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான சூழல் இருக்கா? காங்கிரஸ் டிஎம்கே ஃபைட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அங்கிருந்து காங்கிரஸ் இங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா சார்? காங்கிரஸ் வரும். இவர் கார்த்திக் சிதம்பரத்தை சீஃப் மினிஸ்டர் சொன்னா வரும். காங்கிரஸ் நோக்கி தானே கனிமொழி போறாங்க. திமுக பிரதிநிதி ஸ்டாலினுக்கு சகோதரி போறாங்க. அதே காங்கிரஸ் தானே வேணும்னு இவருக்கு அப்பா அந்த தாவேகா கூட்டத்தில் இருந்த ஒரு நபரான எஸ் சந்திரசேகர் ஓடுறாரு. அப்ப காங்கிரஸ் தானே டிமாண்டு. அப்ப நீ தானே காங்கிரஸுக்கு பின்னாடி போனோம். காங்கிரஸ் ஒன்ன தேடி வரலையே. விஜய் தானே ஓட் சோரியில ராகுல் காந்தி கைதுக்கு அறிக்கை விட்டு மோடி கிட்ட மாட்டிக்கிட்டு, நாங்க தான் தெளிவா அதை ரிப்போர்ட் பண்ணணும், மாட்டிக்கிட்டு திணற காங்கிரஸ் உனக்கு ஒண்ணு எங்க ஆதரவா ஒண்ணு அறிக்கை எதுவும் விடலையே. இப்போ உங்க அப்பா தானே காங்கிரஸை பற்றி பேசுறாரு. அப்ப டிமாண்ட் யாருக்கு? காங்கிரஸுக்கு தர. எனக்கு பிடிக்கல. பட் உண்மையை நான் மறைச்சு எப்படி பேச முடியும்? கன்னியாகுமரியில தவிர டெபாசிட் இல்லாத காங்கிரஸுக்கு விஜயால இப்படி ஒரு டிமாண்ட் இருக்குது, எனக்கு பிடிக்கல. பட் உண்மைதானே? அப்ப நீ தான் திமுக காட்டி உங்ககிட்ட பேரம் பேசுறான் காங்கிரஸ். நீ தான் காங்கிரஸ் வேணும்னா காங்கிரஸுக்கு பின்னாடி போனோம். ஓகே, அப்போ இந்த டிஎம்கே காங்கிரஸ் அந்த ஃபைட் முத்தி காங்கிரஸ் கூட்டணியில இருந்து வெளியேற வாய்ப்பு இல்லைன்றீங்களா? அந்த சீட்டு பேர்றதுனாலதான் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்றீங்க சார். அவங்க எக்கச்சக்க கனவுல இருக்கான் சார். அந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸ் மானத்தை, பாஜகவின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை காப்பாற்றி 4வது முறையும் மோடி இந்த திருநாட்டுக்கு பிரதமராகி நெஹ்ரு சாதனை எல்லாம் தூக்கி அடிச்சு பெரிய ஆளாக போறாரு. ஆனா காங்கிரஸ்காரன் என்ன நினைக்கிறான்னா, ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் பிரச்சனை வந்துடும், நாம குளிர் காஞ்சிடலாம், ஸ்டாலினுக்கு 22 மூலமா மல்லிகார்ஜுன கார்கேய ஷெட்யூல் காஸ்ட் லீடர் பிரதமராக்கிக்கிட்டு நாம அதிகாரத்தை செலுத்திடலான்னு இந்த சோனியா குடும்பம் கருதுது. எப்படி சார் 22 எம்பி உள்ள ஸ்டாலினை விட்டுட்டு போகல? மோடியே ஓபிஎஸ்சியும் டிடிபியும் வெளியே அனுப்புனதும், தாவேகா கூட்டணி இல்லாமல் அடிச்சு நொறுக்கிறதும், காங்கிரஸ் பிடியில இல்லாம திமுக தனியாட்சி வந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு கருத்து டெல்லி வட்டாரத்துல என்கிட்ட பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்காரன் எப்படி சார் திமுக விடுவோம்? இப்போ மாணிக்கம் தாக்கூர் ஸ்பீச்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேணான்றீங்க? பார்கெனிங்க்கு அதை பயன்படுத்திக்கணும். பார்கெனிங் தான் மூப்பனார் அங்கங்க பண்ணி கலைஞரையும் புரட்சி தலைவர் சரண்டர் பண்ணாரு, புரட்சி தலைவரையும் கலைஞரையும் சரண்டர் பண்ணாருல்ல, பார்லிமெண்ட்னா அதிக சீட்டுன்னு. அதே மாதிரி இப்போ அசம்பிளியில கொஞ்சம் அதிக சீட்டுக்கு காங்கிரஸுக்கு இது உருவாயிட்டு விஜயோட அரசியல் என்ட்ரி அதுக்கு காங்கிரஸுக்கு பலன் கொடுக்குது. விஜயோட என்ட்ரி தான் அண்ணாமலை நீக்கத்துக்கு காரணம். பாஜகவோட எல்லா தலைவர்களும் அண்ணாமலை மேல உள்ள இதுல மேல போய் சொல்லிட்டான், அதிமுக விஜயம் சேர்ந்தா அது நம்ம தெருவில் தான் இருக்கணும்ட்டான். இதே கருத்தை முதல்ல நான் தான் கிங்குன்னு விஜயகாந்த் சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாருன்னா அண்ணாமலை தலைவர் பதில தூக்கி இருக்க முடியாது. எடப்பாடி விஜய் கூட்டணி வந்துடும், நம்ம தெருவில் போயிருவோம்னு இந்த ஒரு பத்திரிகை அதிபர் ஒருத்தன் மோடியே பிரதமராட்டே பிடிக்காம இந்த சுப்பிரமணிய சாமி ஒத்த ஓட்டு, தேசபக்தியும் தெய்வபக்தி உள்ள பிராமணர்களை நான் மதிக்கிறேன், இந்த ஒத்த ஓட்டு ஜாதி பிடிச்ச மொன்னப்ப சுப்பிரமணிய சாமி நான் வெறுக்கிறேன், அந்த மாதிரி உள்ள ஒரு பத்திரிகையாளர் பிஜேபியில் உள்ள நிறைய பேர் போய் நின்று எடப்பாடி கூட விஜய் சேர்ந்துருவாரு, நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை மாத்திட்டாங்க. ஸோ விஜய் ஃபேக்டர் தான் அண்ணாமலை மாற காரணம். இவர் இப்போ லேட்டா கிங்குங்கிறாரு. அப்பவும் பப்ளிசிட்டிக்காக அதெல்லாம் சொல்லாம இருந்தாரு. அதை மையமா வச்சு பல விளைவுகள் தமிழக அரசியல் நடந்திருக்கு. ஸோ விஜய் மையமா வச்சு பல விளைவுகள் நடந்திருக்குங்கிறதுல அண்ணாமலை மாற்றம் ஒண்ணு, காங்கிரஸுக்கு பார்கெனிங் யாருன்னது ஒண்ணு. ரெண்டுமே மோடிக்கு நஷ்டம். அண்ணாமலை மாற்றம் மோடிக்கு பெரிய நஷ்டம். என் மனசுக்கு தெரியும். நான் மோடிக்காக தான் திங்க் பண்ணி சொல்றேன், அண்ணாமலைக்காக நான் சொல்லலை. அண்ணாமலை மோடிக்கு வேல்யூ அடிச்சதுனால அண்ணாமலை பேச. ஓகே, இப்போ விஜய் கிங்கா வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவரால ஒரு கிங் உருவாக வாய்ப்பு இருக்கும்ல? இல்ல 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 இல்ல, அவரு கமலஹாசன் மாதிரி மண்குதிரையா போய் சீமான ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார். சீமான தான் வலிமைப்படுத்துவார். சீமான தான் வலிமைப்படுத்துவார். கமலஹாசன் எப்படி சீமான இந்தியா டுடே கான்க்ளேவ்ல வந்த இந்தியா டுடே ராசியில சீமான கமலஹாசன் வலிமைப்படுத்திட்டு போனாரோ அதே மாதிரி ஒரு மண்குதிரையா விஜய் சீமான வலிமைப்படுத்துவார். பலத்துல அதான் நடக்கும். இப்போ கொள்கை பத்தி கேட்கும்போது கொள்கையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மக்கள் நலன் தான் எங்க பிரதான கொள்கை அப்படின்றத சொல்றாரு. சோ அப்போ திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரா? எப்படி பாக்குறீங்களா? நீ எல்லாமே அவரை நல்லா புரிஞ்சுட்டு தான் கேள்வி கேட்கிற. சரி இருக்குது, அவர் சினிமா நடிகர், பாப்புலாரிட்டி இருக்குது, புகழ் இருக்குது, அபிமானம் இருக்குது. அவரை ஜெயலலிதா அடிச்சாங்க, அவர் ரசிகர்கள் அவர் மேல அபிமானப்பட்டாங்க. ஐடி அடிச்சான், கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணான், ரசிகர்கள் அபிமானம் அடைஞ்சாங்க, அவர் மேல பாசத்தை கூட்டினாங்க. எடப்பாடி அடிச்சாரு, சர்க்கார் படத்துல சாஃப்ட் டார்கெட்னு அடிச்சாரு, அவர் மேல பட்டுதல் கூடிச்சு. இப்போ இந்த ஜனநாயகன் அடி வாங்குது, அதுல ரசிகர்கள் அபிமானம் கூடுது.
இந்த சட்டப்படி தான் கூப்பிடுறாங்க. ஸ்டாலின் பண்ணதான் தவறு. இவர் மேல புக் பண்ணி கூப்பிட்டுருக்கணும். ஸ்டாலின் அச்சப்பட்டு விட்டுட்டாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ கூப்பிடுறாங்க. இதெல்லாம் அவர் மேல ஒரு அனுதாபத்தை கொடுக்குது. பாப்புலர் ஹீரோ அவருக்கு மேல அனுதாபத்தை கொடுக்குது. பட் வாக்குங்கிறது கொள்கை அடிப்படையில் நீங்க நின்னாதான் உண்டு. அருந்ததியரோ பறையர்களோ தேவேந்திர குல வேளாளர்களோ ஏமாளிகள் அல்ல. நீ ஸ்டெடியா ஒரு கருத்து சொல்லணும். அவங்க தமிழ் மண்ணில் 25 விழுக்காடு வாக்காளர்களுக்கு மேல 4 ஒரு வேட்பாளர், 4 ஒரு பங்கு வாக்காளர்கள் இந்த சமூகம் தான். ஒரு 20 விழுக்காடு பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்னு இருப்பாங்க. சீமான் இவங்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. காரணம், அருந்ததியர் உள்ளொதுக்கீடாட்டு பல ஆண்டுகளாட்டு இந்த மக்களுக்கு பாதிப்பு, தமிழ் அட்டவணை பிரிவு மக்களுக்கு பாதிப்புன்னு ஓங்கி நிற்கிறார். இதுல ஓபிசி பார்ட்டியான திமுகவும் அதிமுகவும் ஷெட்யூல் காஸ்ட் மீண்டும் எம்பவர் ஆகத விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த அரசியல் அந்த மாற்றம், கிரடேஷன் மாற்றம், பிராமணர்கள் அதிக அதிகாரம், முதலியார் நாயுடு பிள்ளைமார் அடுத்த அதிகாரம், முக்குலத்தோர் வெள்ளாள கவுண்டர் நாடார் வன்னியர் அடுத்த அதிகார பாய்ச்சல், அதுக்கு அடுத்த அதிகார பாய்ச்சல் வண்ணார் நாவிதர் பரவலா வாழக்கூடிய சமூகங்கள், பறையர் தேவேந்திர குல வேளாளர் இவங்க வரணும். இதுல அருந்ததியர் வரணும். அருந்ததியர் குரலை வந்துட்டு இருக்காங்க. என் சகோதரன் முருகன் எம்ஒஎஸ்ஆ இருக்காப்புல கேபினட்டா வரணும்னு மனசார நான் விரும்புறேன். நமக்கு சீமானுக்கு அரசியல் வேற, நம்மளோட இந்த விருப்பங்கிறது வேற. இந்த சூழ்நிலையில சீமான் அடுத்த கட்ட அதிகார பாய்ச்சலுக்காக பறையர்களையும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் 5 விழுக்காடு மேல கொண்டு வரணும்னு சொல்றாரு. இதுதான் அரசியல். இந்த அரசியல்ல ஸ்டாலின் அருந்ததியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால நடந்த நன்மையை சொல்றாரு. ஜிடி நாயுடு பாலத்தை வைக்கிறாரு. தெலுங்கு தாய்மொழி மக்களையும் அருந்ததியர் மக்களையும் கன்சாலிடேட் பண்றாரு. கன்சாலிடேட் ஆகும். அவங்க தெய்வமாட்டு தான் கலைஞரை வணங்குறாங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? எடப்பாடி பழனிசாமி கூட கொங்கு மண்டலத்துல ஜெயிக்கணும்னா அவரு கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர்னு அவரு முடிவெடுத்து ஜெயலலிதா முடிவையே குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு, ஜெயலலிதாவை குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு, ஜெயலலிதா முடிவை குப்பை கூடையில தூக்கி போட்டு, ஜெயலலிதா இல்ல ஜெயலலிதா முடிவை குப்பை கூடையில தூக்கி போட்டுட்டு ஜெயலலிதாவது மண்ணாவது அருந்ததியர் ஓட்டு தான் முக்கியம்னு முடிவெடுத்துட்டாரு. ஜெயலலிதா பற்றி பேசிட்டு இருக்க ரங்கராஜ் பாண்டே சகோதரரே இதை பற்றி அவங்க வீடியோவை போடுங்க. அப்போ சீமான் இந்த இடத்துக்குள்ள பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கிறாரு. விஜய் எங்க நிற்கிறாரு? அப்போ பறையருக்கு ஓட்டு போட தெரியாது, தேவேந்திர குல வேளாளருக்கு ஓட்டு போட தெரியாது, அருந்ததியருக்கு ஓட்டு போட தெரியாது, எல்லாம் சினிமாவை பார்த்து ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறியா? எப்படியா இந்த சமூகங்கள் இன்னைக்குள்ள கம்யூனிகேஷன் புரட்சியில ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்ச்சியான காலகட்டத்தில் ஓட்டு போட தெரியாம இருப்பான். இது சரத்குமார் எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு எனக்கு நாடியில வெட்டுன்னு திருமங்கலத்துல போய் நின்று எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம் சொல்லி நோட்டா கீழே போயிட்டு வந்தாருல்ல, சைனட் சாப்பிட்ற மாதிரி நானே சொன்னேன். அப்போ இஷ்யூ இல்லாம போனா சைனட் சாப்பிட்ற மாதிரி. அதே மாதிரி இஷ்யூ இல்லாம நின்னா சீமானை பலப்படுத்தி விஜய் இன்னொரு கமலஹாசன் 2.0 மாறுவார். அவர் கண்டஸ்ட் பண்றாரா? இந்த வேளச்சேரியில போட்டி போட போறாருமே யார் சொன்னா? அப்படியான நிறைய செய்திகள் வருது தினமலர். அவர் சொன்னாரான்னு கேட்டேன். அவர் சொல்லல, அவரு எதுவுமே பேச மாட்டாரே. அப்ப அவர் சொல்லாதவரை ஒரு கண்டஸ்ட் பண்ணுவாரா? பிரசாந்த் கிஷோர் மாதிரி திரும்பி போவாராங்கிறது டவுட். கண்டஸ்ட் பண்ணாம திரும்பி போறாரா, மொத்தமா திரும்பி போறாரான்னு தெரியல. கண்டஸ்ட் பண்ணாம திரும்பி போய் அப்படி மீண்டும் திரையுலகத்துக்கு போறது நல்லது. அவர் விட்டுட்டு போறது அவருக்கு நல்லது. நான் தெளிவா சொன்னேன், ஒரு மத வெறியனால அவரு பாதிக்கப்பட்டுட்டார். அவருக்கும் அந்த மதவெறி இருக்கலாம். மதவெறி மிஷினரி கூட்டம் தான் அவரை சுத்தி இருக்குது. தெளிவா 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும். கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்திருக்க கூடாது. நீ கேண்டிடேட் போட்டா ராகுல் காந்திக்கு 8 சீட்டு போயிரும்னு சொல்லி கேண்டிடேட் போடலன்னா அப்போ உன் நோக்கம் என்ன? ராகுல் காந்தி இந்தியாவை பிடிக்கணும். உன் கொள்கை எதிரி யாரு? பாஜக. இந்த நாட்டின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை சோனியா கிட்ட 3வது தோக்காம காப்பாத்தின மோடி உனக்கு கொள்கை எதிரி. எப்படிங்க மோடி விடுவாரு? நீ வர்றதே ராகுல் காந்தியை ஸ்ட்ரெங்தன் பண்ண வர, ராகுல் காந்திக்கு தொங்கு சதையா வர, ராகுல் காந்திக்கு தொங்கு சதையா வர. நீ இப்ப சீமான் இருக்கிறாரு. திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் பூதுகுழல் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள் 4 வரையும் அடிச்சு என் மக்களோட நலனுக்கு 4 வரையும் எதிரானவர்னு ஒரு அரசியலை பண்றாரு. நீ வரும்போதே ராகுல் காந்தி ஓகே நீ வர, மோடி பில்லி வர. அப்போ இந்த நாட்டின் மானத்தை காப்பாத்தின மோடி, சோனியா கிட்ட இருந்து காப்பாத்தின மோடி உனக்கு கொள்கை எதிரி. அப்போ உன் கொள்கை என்ன இருக்குது? இல்ல அதுதான் உனக்கு பீன். 39 தொகுதியில் நின்று இருக்கணும், ஒரு வாக்கு வலிமையை காட்டியிருக்கணும். இப்ப உங்களோட நோக்கம் 26ல ஃபோல்ஸ் ஆகிட்டு 29ல ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணும். ஸ்டாலின் பிளஸ் விஜய் பிளஸ் ராகுல் காந்தின்னு கூட போகும். அப்போ மோடிக்கு நோக்கம் என்னங்க? கேரளாவில் ஒரு 5 சீட்டு வரும். இப்படியும்
தமிழ்நாட்டில் ஒரு 20 சீட்டு எடுக்கணும் 29 இருக்கும்போது விஜய் ஒரு அரசியல் சக்தியானா இது அவுட் இல்லை, ஏற்கனவே இங்க தோத்துட்டு இருக்கு. விஜயும் ஒரு போல்ஸ் ஆகி ராகுல் ஸ்டாலின் விஜய்னு போனா என்ன நிலைமை ஆகும் மோடிக்கு? அப்போ மோடி அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு ஹேவியட் போடுறாங்க. உங்க ஓம்னு இந்துக்களுக்கு எதிராக ஜனநாயக படத்துல சீன் வச்சிருக்கீங்க, ராணுவத்துக்கு எதிராக சீன் வச்சிருக்கீங்க, ஹேவியட் போட்டு உங்க படத்தை காலி பண்றாங்க. நீங்க தெளிவா 39 கேண்டிடேட் நின்று அது என்ன விளைவு வந்திருக்கும்? விஜய் பிரபாகரன் ஜெயித்திருப்பாரு, சௌமியா அன்புமணி ஜெயித்திருப்பாங்க, ஏசி சண்முகத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கலாம், அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கலாம், கொஞ்சம் சீட்டு ராகுல் ஸ்டாலின் அணிக்கு அடிபட்டு எதிரணிக்கு கொஞ்சம் சீட்டு வந்திருக்கலாம். ஆனா நீங்க ராகுல் பாதிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு இது பண்ணீங்கன்னா நீங்க அரசியலுக்கு வர்றதே மோடிக்கு எதிராட்டும் ராகுலுக்கு ஆதரவாட்டும் வரீங்களே. உங்களை என்ன செய்தாலும் தகும் இல்லை, உங்களை ஆதரிக்கிறவனை பின் பாயிண்ட் பண்ணி அடிச்சாலும் தகும் இல்லாது.